அன்பு, ம் காய்கறி நறுக்கணும்னா சொல்ல அன்பு, நான் நறுக்கி கொடுக்குறேன். வேணா அத்தை. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? சாம்பார் பாவக்காய் பொரியல். ஐயோ, பாவக்காய் அவனுக்கு பிடிக்காதே. நிஜமாதாமா, அவனுக்கு பிடிக்காது. அதெல்லாம் அப்பா அத்தை. இப்ப பாவக்காய்லாம் சாப்பிடுறாரு. என்ன மாமியார் மருமகளும் ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டேய், ஏன்டா கண்ணு வைக்கிற? இல்லம்மா, பிரச்சனை வந்தா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்கும்னு பாக்குறேன். போதும் போதும், நீ பாக்குற கேஸ் எல்லாம் இதுல புதுசா வேறயா? அன்பு, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். நீங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்களே. சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். இப்ப என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு? இல்லடா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குலசாமி கோயிலுக்கு போறது வழக்கம். கல்யாணத்துல கூட ஒரு கலாட்டம் நடந்து போச்சு. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இல்ல. குலதெய்வம் கும்பிடணும்னா ஊருக்கு தான் போகணும். இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இங்க இருக்கிற கோவிலுக்கு நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்களேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க அத்தை, போயிட்டு வந்துடுறோம். பாட்டி, என்னடி? ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். இதோ வரேன். கோயிலுக்கு போறோம். ஆமா, அதுக்கு என்ன? நீயும் நானும் மட்டும் போறோம். என்னமோ நாம 2 பேரும் கோயிலுக்கு போகாத மாதிரி பேசுற. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போக போறோம். ஏய், எப்ப பாரு தாலி பிரிச்சு கோத்ததையே கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நமக்கு கல்யாணம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. இல்ல அன்பு, நான் உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப தாலியை என் கழுத்துல போடுன்னு சொன்ன பாத்தியா? அததான் நான் கல்யாணம் நினைக்கிறேன். முத தடவை உன் கழுத்துல நான் தாலி கட்டினப்ப நீ சந்தோஷமா இல்லை. இது நீயே என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லி நான் உனக்கு கட்டின தாலி. பசங்க இருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இனியா இப்போதைக்கு வரமாட்டா. வந்துட்டா அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நினைச்சுப்பா. கைய விடு. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா வெளியே போறோம். அதை இப்படிதான் சொல்லுவியா? அப்புறம் எப்படி? ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்து நீ கட்டிக்கிட்டு வாடி என் ராசாத்தின்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ கொஞ்சம் வீக் தான் வக்கீல. அப்படின்னு யார் சொன்னது? என்ன வக்கீல, பேக்ல கேஸ் ஃபைல் இருக்கும்னு பார்த்தா புடவை பாக்ஸ் எடுக்கிற. உண்மையிலேயே நீ வக்கீலா இல்ல புடவை வியாபாரம் பண்றியா? உனக்காக எப்பவோ வாங்கின புடவை நீ நல்ல மூட்ல இருக்கும்போது உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்தாங்க. புடவை நிச்சயமா எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிருக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச கலரா இருந்தா? அதுக்கு சான்ஸே இல்ல. இருந்துட்டா? இருந்தா நீ சொல்றத நான் பண்றேன். சரி சொல்லு, உனக்கு பிடிச்ச கலர் என்ன யோசிக்கிற? சொல்லு. இல்ல,
நான் எனக்கு பிடிச்ச கலரை சொல்லி அது இல்லாம உன் மனச ஏன் கஷ்டப்படுத்தணும்? என்ன கலர்னு நீயே சொல்லிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு பிடிச்ச கலரை நீ சொல்லு. நான் அதே கலரில் வாங்கியிருக்கேனான்னு பார்ப்போம். ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிக்கும். சொதப்பிட்ட தானே? ஐயோ இல்லை, பிடிக்கும் தான் இந்த புடவையை வாங்கினேன். அதை வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சா, என்ன கலர் வாங்கினேன்னு எனக்கும் மறந்து போச்சு. பாரு. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம 2 பேரும் தான். நம்ம 2 பேரும் சேரணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு. சரி, உனக்கு பிடிச்ச கலரில் வாங்கினேன்னா நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னேன்ல, எனக்கு ஒன்று கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. சரி விடு, நீ கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன். சிவம், யாராவது வந்துருவாங்க. போதும். அன்பு, இப்ப கோயிலுக்கு கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். சரி, நான் ரெடி ஆயிடுறேன். அன்பு, நான் வாங்கி கொடுத்த புடவைய கட்டு. சரி, நீ ரெடி ஆகு. யூ நீட் எனி ஹெல்ப்? காலேஜ் பையன் மாதிரி பிஹேவ் பண்ணாத, உனக்கு செட் ஆகாது. கிளம்பு. அப்படியா? சரி, நீ ரெடியா இரு. அம்மா ஏதோ கடை வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பாரதி, பாரதி. இதோ வரேம்மா. வா. என்னம்மா? அம்மா, இந்த
புடவை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. இது எவ்வளவு விலை தெரியுமா? 5000 ரூபாய். அப்படியாமா? ஆனா என்ன, இந்த புடவைய இப்ப கட்ட முடியாது. ஏமா? ஏன்னு உனக்கு தெரியாது? ஏன் நான் இந்த புடவைய கட்ட முடியாதுன்னு சொல்லு. மா, என்னடா உன் கையில ஊதுபத்தி வாசனை வருது? இது வரைக்கும் என் வாழ்க்கையில எவ்வளவோ நன்றி கெட்டவங்கள பாத்திருக்கேன். அதனால எனக்கு இது ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி இல்ல. சொல்லு, எதுக்குடா இப்படி பண்ண? மா, உங்களுக்காக தானடா நான் எல்லாம் பண்றேன். ஆனா உனக்கு உன் அப்பன் புத்தியே வந்துருச்சு. உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா அம்மா கிட்ட சொல்லு, சண்டை போடு, அது நியாயம். எதுக்குடா இந்த திருட்டு புத்தி? இப்ப சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு பண்ண? ஏன் மேல தாண்டா தப்பு. நான் தான் உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். நான் இல்லாம நீ ஹாஸ்டல்ல இருந்தாதான் உனக்கு என் அருமை தெரியும். உன்னை நான் போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். இல்ல வேணாமா. அன்னைக்கு நீ செயினை எடுத்து ஒளிச்சு வச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ சின்ன பையன், நீ புரியாம பண்றேன்னு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனா நாளுக்கு நாள் உன் சேட்டை அதிகமாகதே ஒழிய குறைய மாட்டேங்குது. இரு, இப்பவே உன்னை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அம்மா விட்டுடுமா. அம்மா அம்மா வேணாமா, தெரியாம பண்ணிட்டேமா. விடுமா விடுமா, வேணாமா. சொல்லு, எதனால இப்படி பண்ண? அம்மா நான் பண்ணலம்மா, அவங்க தான் பண்ண சொன்னாங்க. யாரு பண்ண சொன்னாங்க? நீ பண்ணிட்டு பொய் வேற சொல்றியா? அம்மா இல்லம்மா, குள்ளலி ஆண்டி தான் பண்ண சொன்னாங்க. குழலியா? ஆமாம்மா. டேய், தேவையில்லாம பொய் சொல்லாத. பொய் சொல்லலம்மா, குள்ளலி ஆண்டி தான் பண்ண சொன்னாங்க. என்னடா பாரதி, என்ன பண்ற? என்னடா இன்னைக்கு கோயிலுக்கு போகல? எங்கடா அவங்கள காணோம்? என்னடா நான் சொன்னத பண்ணியா இல்லையா? என்னடா பாக்குற, பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன். சூப்பர்ரா. உங்க அம்மா அத பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? புடவெல்லாம் இப்படி எரிஞ்சு போனா அபசகணும்டா. உங்க அம்மா இனிமே கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. கோயிலுக்கு போனா உன்னையும் தானே கூட கூட்டிட்டு போகணும். அது என்ன அவங்க மட்டும் தனியா போறது? யாராவது புடவைல இப்படி ஓட்டு விழுந்துருச்சேன்னு கேட்டா ஏதாவது உளறிடாதடா. எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிச்சிரு, புரிஞ்சுதா? ஆமா, சிவா எங்க? கடைக்கு போயிருக்காரு. நினைச்சேன்
அன்னைக்கு செயினை ஒளிச்சு வச்சப்போ புது செயினை வாங்க கடைக்கு போனாரு. இன்னைக்கு புடவையில ஓட்ட விழுந்த உடனே புது புடவை வாங்க கடைக்கு போயாச்சா? அக்கா, என்னக்கா? குழந்தைங்க தப்பு பண்ணா நாம தான் அதுக்கு புத்தி சொல்லி திருத்தணும். ஆனா நீ என்னடானா அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்க. உனக்கு ஏன் மேல கோவம்? என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா என்ன எது வேணா பண்ணிருக்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா கல்யாண மேடை வரைக்கும் போய் உன் கல்யாணம் நின்னு போச்சு. அந்த வருத்தத்துல பண்றேன்னு நானும் நினைச்சிருப்பேன். அதை விட்டுட்டு குழந்தை மனசுல இப்படி ஒரு விஷத்தை விதைக்கிறியே, அவன் ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிச்சியா? இத்தனை நாளா அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியாம நானும் குழம்பிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியல. ரொம்ப பேசாத. இவன் யாரு? இவன் அப்பன் ஒரு திருட, கொலைகாரன். இவன் அப்பன் புத்தி தானே இவனுக்கும் வரும். நான் என்னமோ புதுசா இவனுக்கு சொல்லி கொடுத்து கிடக்குற மாதிரி சொல்ற. குழலி, நீ பண்றது தப்பு. இந்த குடும்பத்துல ஒன்னு ஒரு ஆளாதான் சிவம், அத்தை, மாமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ எவ்வளவு விஷத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பழகிக்கிட்டு இருக்க. இனிமே வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்னோட வீடு, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே வாழ முடியாது. இவனும் உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டான். அன்பு, அன்பு, என்னம்மா, என்ன ஆச்சு? அத்த பாருங்க, அக்கா என்ன அடிச்சிட்டாங்க. என்ன? அன்னைக்கு இவன் தான் செயின் எடுத்து வச்சான். இன்னைக்கு சிவா அக்காவுக்கு எடுத்து கொடுத்த புடவையில ஓட்டு போட்டுட்டானா. இவன் பண்ண தப்புக்காக அவனை தண்டிக்காம நான் சொல்லி கொடுத்ததா பண்றேன்னு சொல்லி ஏன் மேல பழைய போடுறாங்க. குழலி, முதல்ல இங்க இருந்து போயிடு. பாருங்க அத்த, உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு. ஏய் அன்பு, வேணா விடு. குழலி, நீ வா. பாருங்க வா, அத்த. சொன்னா கேளு, வா. டேய், எல்லாம் உன்னால தான்டா. மத்தவங்க சொன்னா நீ செய்வியா? போட்டனா? அன்பு, எதுக்கு குழந்தை அடிக்க போற? நீ வா. பாட்டி, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் கலங்காதே, இந்த பாட்டி இருக்கிறா மயங்காதே. பாட்டி, என்னடி, என்ன ஆச்சு? என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னதான் நடக்குதுன்னு பாட்டா பாடுறேன். அந்த குட்டி வாண்டி என்ன போட்டு கொடுத்துட்டான். ஏண்டி, வில்லி ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட. உனக்கு கூட்டு சேர்க்க ஆளே இல்லைன்னு அந்த பொடியனை கூட்டு சேர்த்திருக்க. அவனை வச்சு அவங்கள பிரிச்சிடலான்னு நினைச்ச பாரு, நீ ஒரு லூசுடி. போய் எலும்புச்சம்பழத்தை எடுத்து தலையில நல்லா தேய்ச்சி குளி. அப்பதான் உன் புத்தி தெளியும். கிழவி, முதல்ல என்ன முறைக்கிறத விட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு அந்த செயின் திருட சொன்னது, இன்னைக்கு புடவையில ஓட்டு போட சொன்னது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு அந்த அன்புக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அன்பு என்ன அடிச்சிட்டா. என்னடி சொல்ற? அடிச்சிட்டாளா? உனக்கும் சிவத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம உன்னை கை நீட்டி வர அடிக்கிறாளா? ஏடி, உனக்கு ரோஷம் மானம் சூடு சொல்ற எதுவுமே இல்லையாடி? நீ திருப்பி அடிக்க வேண்டியதானே? பாட்டி, அதுக்குள்ள அவங்க அம்மா வக்கீல எல்லாரும் வந்துட்டாங்க. நான் தான் எல்லாம் பண்ணேன்னு அன்பு வேற என்ன போட்டு கொடுத்துட்டான். அவங்க நம்பிட்டாங்களா? தெரியல,
அழுது இல்லன்னு சொல்லி நான் நாடகத்தை போட்டுட்டு தான் வந்தேன். அவன் நம்பி இருக்க மாட்டான். அவன் தான் அந்த அன்பு மேல கிறக்கத்துல இருக்கிறானே, எப்படி நம்புவான்? நீ என்னதான் அழுது நாடகம் போட்டாலும் உன் பேச்சு எடுபடாதிரி. ஐயோ, இப்ப அவன் என்ன பண்ணுவான்? வேற என்ன பண்ணுவான்? வீட்டை காலி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவான். இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்புறம் எப்படி நான் சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏய், அவனுக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. 3வது பொண்டாட்டியா போறிய? ஒழுங்கு மரியாதையா அவனை மறந்துட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கிற வழிய பாரு. இது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனா அந்த அன்பு வாழ்ந்துட்டு இருக்கா. என்னால அப்படியெல்லாம் அவளை வாழ விட முடியாது. சரி, அப்ப செத்துரு. ஏய் கிழவி. ஆமாண்டி, நீ செத்து போயிரு. நான் செத்துட்டா அவ சந்தோஷமா அவன் கூட வாழ்வா. இங்க பாருடி, அந்த வாண்டு ஒன்ன போட்டு கொடுத்துட்டான். இந்த அன்பு வேற அந்த வீட்டு மருமகளா மாறி மாமனார் மாமியார பாத்துக்கிறது, புருஷனை கவனிச்சுக்கிறதுன்னு அவ ஆட்சிதான் நடக்குது. அவ சொல்றதான் அவங்களும் நம்புவாங்க. அவ சொல்றத அவங்க நம்பாம இருக்கணும்னா நீ பண்றது அதை விட பெருசா இருக்கணும். அப்பதான் அவங்க உன்னை நம்புவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அடிப்பாடி, இருக்கவே இருக்கு ஃபேனு. புடவைய எடு, மேல கட்டு, கழுத்துல மாட்டு. பாட்டி, நடிப்புடி, எல்லாம் நடிப்பு.